இந்த உலகத்துல முதல்ல தோன்றுனது மனுஷனா தென்னை மரமா? தேங்காயிலிருந்து எண்ணெய் எடுக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்ச பிரகஸ்பதி யாரு? தேங்காய் அப்படிங்கக்கூடிய பெயர் அமைந்ததன் பின்னணி என்ன? கோகனட் அப்படிங்கக்கூடிய ஆங்கில வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன? என்னடா தேங்காய் தென்னை மரம் இதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பாக்குறீங்களா? இப்ப நாம பார்க்க போறது தென்னையினுடைய வரலாறு. பார்க்கலாமா? முன்னொரு காலத்துல தனாயான்னு ஒரு சின்ன பொண்ணு கேரளாவில் இருந்தா. தினமும் காலையில எழுந்து அவ வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆத்துல நீந்தி குளிக்கிறது அவளுடைய வழக்கம். அப்படி ஒரு நாள் குளிக்கிறப்போ ஒரு விலாங்கு மீன் அவளை தேடி வந்தது. தனாயா அதை அன்போட தடவி கொடுத்தா. அதுவும் தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துச்சு. அதிலிருந்து தினமும் தனாயாவுக்காக ஆத்துல அந்த விலாங்கு மீன் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவ வந்ததும் 2 பேரும் சந்தோஷமாக நீந்தி விளையாண்டாங்க. ஒரு நாள் தனாயா நீந்தி முடிச்சு கரையேறினப்போ அந்த விலாங்கு மீனும் கரையேறுச்சு. உடனே அது ஒரு அழகான இளைஞனாக உருமாறுச்சு. தனாயாவுக்கு அதிர்ச்சி. உடனே அந்த இளைஞன், பயப்படாதே, என் பேர் அம்பு, நான் விலாங்கு மீன்களின் இளவரசன் அப்படின்னு சொன்னதும் தனாயாவுக்கு சந்தோஷம். எப்பவும் உன் கூடவே உன் பக்கத்திலேயே நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என் விதி முடிய போகுதுன்னு அவன் சொன்னதும் தனாயா அழத் தொடங்கிட்டா. உடனே அவன், நான் உன் கூடவே எப்பவும் இருக்கணும்னா நான் சொல்றபடி செய், என் தலைய வெட்டு, இந்த மண்ணுல புதைச்சு வை, ஒரு ஆச்சரியம் நடக்கும், நான் எல்லா விதத்திலும் உனக்கு உபயோகமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டான். வேற வழி இல்லாம தனாயாவும் கை நடுங்க ஒரு கோடாரியால விலாங்கோட தலைய வெட்டினான். அவன் சொன்ன மாதிரியே அந்த தலைய மண்ணுல புதைச்சு வச்சா. ஆனா ஒரு ஆச்சரியமும் நடக்கல. வருடங்கள் போனது. ஒரு நாள் தனாயா மீன் தலைய புதைச்சு வச்ச இடத்த பார்த்தா. அங்க சின்னதா ஒரு தாவரம் முளைச்சிருந்தது. தனாயா அதற்கு தண்ணீர் ஊற்றினா. கிடுகிடுவென அது வளர்ந்தது. அது தென்னை மரம். அதனுடைய உச்சியில இளநீர் குலைகள் கொத்து கொத்தாக காய்த்து கிடந்தது. வெட்டி புதைக்கப்பட்ட அந்த விலாங்கு தென்னை மரமாக மாறி தான் சொன்ன மாதிரியே தன்னுடைய ஒவ்வொரு பாகத்தையும் தனாயா உபயோகிக்கிற மாதிரி பலன் கொடுத்துச்சு. இது தென்னை மரம் தேங்காய் பற்றிய கேரள நாடோடி கதை. இதே கதையை பசிபிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடிய சமோவா தீவுல சினா அப்படிங்கக்கூடிய குட்டி பொண்ணை வச்சும் சொல்றாங்க. வேற நாடுகள்ல வேற குட்டி பொண்களை வச்சு இதே மாதிரியான கதைகளை சொல்றத வழக்கமாகவே வச்சிருக்காங்க. ஆனா விலாங்கு மீனுக்கும் தென்னைக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது புரியாத புதிர். என்னோட இருக்கிறது செஃப் தாமோ அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? அதாவது மட்டன் தேங்காய் வறுவல். இதுக்கு என்னெல்லாம் தேவை நமக்கு? இதுக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். தேங்காய், வேக வச்ச மட்டனு, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மிளகுத்தூள், சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, கடைசியில் கொத்தமல்லி. இப்போ மட்டன் தேங்காய் வறுவல் இல்லையா? அதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். முதல்ல நல்லெண்ணெய் எவ்வளவு செஃப்? ஒரு குழிக்கரண்டி ஊற்று. ஒரு குழிக்கரண்டி ஊற்றலாம். ஆமாம், இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. ஓகே, சூப்பர். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு போடுறேன். கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை, இந்த தேங்காய் சீலை போட்டுறேன். இதை வந்து செவுக்கு வறுத்துக்கணும். இன்னும் ஒன்று, இதில் மொத்தம் கொஞ்சம் பொறுமை காமிச்சிங்க அப்படின்னா அந்த கலர் மாறும்போது யூ வில் என்ஜாய் த டேஸ்ட். ஓகே. இது சாதாரணமாக இந்த கிராமத்து சைடில் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கான்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு அந்த ப்ரௌன் கலர் எந்த கலர் வரணுமோ அந்த கலர் வந்துடுச்சு. ஓகே. ஓகேயா, சுவர் வந்துருவாங்க. இதில் சின்ன வெங்காயம் நம்ம இப்போ வந்து ஒரு 1/4 கிலோ மட்டன் இருக்குமா நமக்கு? ஆமாம், 2 கை வெங்காயம். ஓகே, 2 கை வெங்காயம். இப்போ தேங்காய் சில்லு நம்ம செதுக்கி போட்டது வந்து அது ஒரு கை அளவா. இப்போ பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இஞ்சி சிப்ஸ், அண்ட் தென் பூண்டு. இதில் உப்பு, மட்டன்லேயும் நம்ம லேசாக உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். அதனால் கொஞ்சமாக உப்பு போடணும். இப்போ மட்டனை போட்டுருங்க. ஓகே. இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம்.
இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள், ஓகே, மிளகுத்தூள், ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகாய் போடுறதால ஒரு சிட்டிக்கை மிளகாத்தூள். ஓகே, அவ்வளோதான். கொத்தமல்லி கூட. இது கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா சூப்பரான தேங்காய் மட்டன் ஓகே வறுவல். இப்போ நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கிறோம் இல்லையா, நம்மளுக்கு எத்தனை விசில் அளவுக்கு நம்ம வைக்கணும்? 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். அதாவது தொடக்கறியாக இருந்துச்சுன்னா. ஓகே, நீங்கள் கழுத்துக்கறி பக்கம் வாங்கினீங்க அப்படின்னா மினிமம் வந்து 10 விசில் வைக்கணும். ஓகே, 10 விசில் 5 நிமிஷம் சிம்மில் இருக்கணும். சிம்மில் இருக்கும். 10 விசில் வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் சிம்மிலே வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் அணைக்கணும். சாதாரணமாக நம்ம தொடக்கறியாக கிடைக்கிறது இல்லை, மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஓகே, அதனால 10 விசில் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா கறி பஞ்சு மாதிரி வந்துடும். ஓகே. நாரிகேலா என்பது தேங்காயின் சமஸ்கிருத வார்த்தை. இந்த வார்த்தை ராமாயணம், மகாபாரதம், விஷ்ணு புராணம் இதிலெல்லாம் காணப்படுகிறது. கிமு 3ஆம் நூற்றாண்டில் பாடலிபுத்திரத்தில் வாழ்ந்த மெகஸ்தனிஸ் இலங்கையில் காணப்பட்ட தென்னை மரங்கள் குறித்து குறிப்புகள் எழுதி வைத்திருக்கிறார். தென்னிந்தியாவில் இருந்துதான் தென்னை வட இந்தியாவுக்கு பரவி இருக்கிறது. 7ஆம் நூற்றாண்டில் யுவான் ஸ்வாங் நாரிகேலா என்ற வார்த்தையை பயன்படுத்தி சீன மொழியில் தென்னை பற்றிய குறிப்புகளை எழுதியிருக்கிறார். 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மொராக்கோ நாட்டைச் சேர்ந்த பயணி இபின் பாதுதா தேங்காய் மனித தலை போல தோன்றுகிறது, அதன் 3 புள்ளிகள் கண்கள், வாய் போல தோன்றுகின்றன, அதன் உட்புறம் உள்ள பருப்பு மூளையை போன்று தெரிகிறது, அதன் நார் மனிதனின் முடியை போன்று இருக்கிறது என்று தேங்காயை வர்ணித்திருக்கிறார். ஆயிடுச்சுங்க. அது தேங்காய் மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரெடி. அடுப்பு வச்சிடுறேன். ஓகே. மட்டன் தேங்காய் வறுவல் செஃப் தாமு கைவண்ணத்தில் ரெடியாக இருக்கு. டேஸ்ட் பார்க்குறேன். வாவ், மட்டன் நல்லா வெந்ததுனால அந்த மிளகு காரம் எல்லாம் உள்ளே வாங்கியிருக்கு, தேங்காயினுடைய ஃப்ளேவர் சேர்ந்துருக்கு. மொத்தத்தில் இந்த மட்டன் தேங்காய் வறுவல் சூப்பர். தென்னை மரத்துல பூ பூத்து ஒரு தேங்காய் முழு வளர்ச்சி அடைவதற்கு ஓராண்டு காலம் பிடிக்கும். ஆனா சுமார் 6 மாதத்துல முழு வளர்ச்சி பெறாத நிலையில இளம் தேங்காயாக இருக்கும்போது இளநீருக்காக பறிக்கப்படும். இளம் தேங்காயிலிருந்து நீர் எடுக்கப்படுவதால் இளம் தேங்காய் நீர் என்பது மருவி இளநீராக மாறியது. இது காயாக இருக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய நீர் அதிக இனிமையாக இருக்கும். இளநீர் மனித உடலுக்கு மிகவும் குளிர்ச்சியானதொரு இயற்கை உணவு. பொதுவா இளநீரை 2 வகையா பிரிக்கிறாங்க. முதல் வகை நியூ கஃபா, 2வது வகை நியூ வை. இதுல நியூ கஃபா வகை இளநீர் ஒரு முக்கோண வடிவத்தில் அமைஞ்சிருக்கும். இதுல நார் அதிகமாக இருக்கும். நியூ வகை இளநீர் ஓரளவிற்கு உருண்டையானதாக இருக்கும். என்னோட இருக்கிறது ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்னுடைய செஃப் சீதாராம் பிரசாத். வணக்கம் சார். வணக்கம். இப்போ என்ன பண்ண போறீங்க? டெண்டர் கோகனட் புட்டிங். சூப்பர் டிஷ். அது சூப்பர் டிஷ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டெசர்ட் அது. ஓகே. இப்போ இளநீர்னா இளநீர் தண்ணி மட்டும் யூஸ் பண்றாங்களா, வேற என்ன யூஸ் பண்றாங்க இதுல? இது வந்துட்டு இளநீர் வழுக்க, இளநீர் தண்ணி மொத்தம் எடுத்துட்டு இந்த ரெசிபி நம்ம பண்றோம் நம்ம இது. ஓகே. அது போக இதுக்கு என்ன தேவை? இளநீரும் வழுக்கையும் தவிர? இளநீரும் வழுக்கையும் தவிர 15 கிராம் வந்து கடல் பாசி, 250 கிராம் மில்க் மேடு, 200 ml பால், 200 ml தேங்காய் தண்ணி இருக்குங்க. அப்புறம் வந்து இந்த தேங்காய் வழுக்க இருக்கு இல்லைங்களா, மலாய் அப்படின்னு சொல்லுவாங்க, தேங்காய் வழுக்க, அது வந்துட்டு ஒரு 200 கிராம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். நம்ம இப்போ டெண்டர் கோகனட் புட்டிங் செஞ்சிடலாமா? கண்டிப்பா பண்ணிடலாம். இந்த பாத்திரம் வந்துட்டு சூடாகுது. இந்த இளநீரை வந்துட்டு இளநீர் தண்ணி. ஓகே. இளநீர் தண்ணியை நான் வந்துட்டு ஒரு 1/4 லிட்டர் இல்லையா? ஆமா. சூடு பண்றேன் நான். இது நல்லா இந்த வாமான உடனே கொதிச்ச உடனே நம்ம என்ன பண்றோம், இந்த ஊற வச்ச அகர இதுல போடுறேன் நான். சரிங்களா? இந்த கடல் பாசியை போட்டு கரைக்கிறேன். இதுல இந்த கடல் பாசி ஏன் நம்ம போடுறோன்னா, இதுதான் வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட் இதுல. ஓகே. இப்போ வந்து ஒரு புட்டிங்ல வந்துட்டு ஜெலட்டின் யூஸ் பண்றாங்க. ஆமா. ஜெலட்டின் சப்ஸ்டிட்யூட்டா இதை நம்ம யூஸ் பண்றோம் இது. ஓகே. ஸோ இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ரெசிபி ஒரு டவுன் சவுத்தில் ஒரு கிராமத்தில் இதெல்லாம் பண்றாங்க. ஓகே.
ஒரு முஸ்லீம் வீட்டிலேருந்து இது எடுத்த ரெசிபி இது. ஸோ இது வந்துட்டு நாட் ரெசிபி விச் ஹஸ் கம் ஃப்ரம் அப்ராட், ஃபாரின்லேருந்தெல்லாம் எதுவும் வரல. இது இளநீரில் நல்ல அகரகர கரைஞ்சிருச்சு. ஸோ இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். சரிங்களா? இதை நம்ம வந்துட்டு இன்னும் இருந்தாலும் கரைஞ்சாலும் நல்லா வடிகட்டுறது நல்லது. இல்லைன்னா திப்பி வந்து பல்லில் மாட்டோம். அதனால் வந்து நம்ம வந்து வடிகட்டுறோம். சரிங்களா? வடிகட்டி வச்சுருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்துட்டு இந்த மில்க் மேடை வந்துட்டு இந்த கண்டன்ஸ் மில்க் இருக்கு இல்லைங்களா, இதை போட்டு இதை நம்ம வந்துட்டு வேர் மிக்சிங். ஓகே. ஸோ இது கரைஞ்சிச்சு இது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பால் வந்துட்டு இது காய்ச்சின பால், ஆறின பால், இது ஆறின பால் இது. ஓகே. ஸோ இதை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம. சரிங்களா? ஓகே. சரிங்களா? இது தொட்டு பாருங்க. இப்போ ஜஸ்ட் பாருங்க, ஒரு லேசான சூடு இருக்கு இல்லைங்களா, இதுதான் ரைட் டெம்பரேச்சர். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த வழுக்கையை போடக்கூடாது. ஏன்னா அந்த கொதிச்சு அந்த ஒரு புளிச்ச வாழை அடிக்கும். ஓகே. ரொம்ப சூடில் போடக்கூடாது. ஸோ லேசான சூடு இருக்கும்போது இதை வந்து நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறோம் நம்ம. சரிங்களா? ஸோ இதை வந்து இப்போ நம்ம இந்த மிக்சரை வந்து இதில் போடுறோம் நம்ம. இப்போ இதோட என்ன சேர்க்க போகிறோம்? இந்த சாப் பண்ண வழுக்கை. ஓகே. ரஃப்பாக சாப் பண்ண வழுக்கை இது வந்துட்டு ரஃபா இதோட மிக்ஸ் பண்ணிட போறீங்க? ஆமாம், இதை வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன் நான். இதில் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த கண்டன்ஸ் மில்கோட சுகர் தான் இருக்குது. இதில் வேற எந்த சர்க்கரையுமே ஆட் பண்ணல நம்ம. சரிங்களா? நல்லா திக்கா வந்துட்டே இருக்குது. ஓகே. ஒரு லேசான சூடு இருக்கு. இது வந்து கரெக்டான டெக்ஸ்சர். இது வந்து கரெக்டான டெக்ஸ்சர் இது. ஸோ இது வந்து நீங்க பாருங்க. இப்போ இதை நீங்க என்ன பண்றீங்க, இதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மோல்டில் போறீங்க. ஸோ இது ரெடியாக இருக்கு இல்லைங்களா? இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். இளநீர் மிக மிக சுத்தமானது. பொட்டாசியம், சோடியம், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, செம்பு, கந்தகம், குளோரைடு போன்ற தாதுக்கள் இளநீர்ல இருக்குது. இது வாதம், பித்தம், கபத்தை தீர்க்கும், வெப்பத்தை தணிக்கும், ஜீரண சக்தியை அதிகரிக்கும், உடல்ல நீர்ச்சத்து குறைவை சரி செய்யும், சிறுநீரகத்தை சுத்திகரிக்கும். குழந்தைகள் இளநீர் குடிச்சாங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி பெருகும், எலும்புகள் பலப்படும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். சர்க்கரை நோயாளிகளும் இளநீரை சாப்பிடலாம். இரத்த கொதிப்பை குறைக்கக்கூடிய சக்தியும் இதுக்கு இருக்குது. இளநீரை வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அமிலத்தன்மையானது வயிற்றை புண்ணாக்கும் வாய்ப்பு இருக்குது. 1 hour ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துருக்கோம். நல்ல ரெடி ஆயிருச்சு. டேஸ்ட் பார்க்கலாமா? கண்டிப்பா. அதுதான் பண்ணிருக்கோம் நம்ம. ஓகே. வாவ். டெண்டர் கோகனட் புட்டிங் ரெடியா இருக்கு. டேஸ்ட் பார்க்குறேன். வாவ், அப்படியே நழுக்கிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உள்ள போகுது. இளநீரினுடைய அந்த டேஸ்ட் அது இருக்கு, அந்த சுவை இருக்கு, தித்திப்பு அளவா இருக்கு. மொத்தத்தில் இந்த டெண்டர் கோகனட் புட்டிங் பிரமாதம். தேங்காய் அப்படிங்கிற தமிழ் வார்த்தையினுடைய பொருள் என்ன? தேங்காய் என்பது தென்னை மரத்தின் பழம். இது பழம்தான். இருந்தாலும் பச்சையாக இருக்கக்கூடிய பலவற்றை நாம காய்னு சொல்லியே பழகிட்டோம். தென்னை என்பது பின்னாளில் வந்த வார்த்தை. சங்க காலத்துல தெங்கு, தெங்கம் அப்படின்னு தான் சொல்லி இருக்காங்க. தெங்கம் மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய காய் தெங்கம் பிளஸ் காய் என்பது தெங்கங்காயாக உருவாயிருக்கு. பின்னாள்ல இது மருவி தேங்காயாக நிலை பெற்றது. தெங்கின் பழனும் தேமாங்கனியும் பைங்குடி படலையும் பலவின் பழங்களும். இது சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய வரி. இதனுடைய காலகட்டம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. தெங்கின் பழம் என்றால் தேங்காய். தேங்காயும் மாங்கனியும் பலவிதமான பழங்களும் இன்னபிறவற்றையும் சீராக எடுத்துக்கொண்டு திருமணமான பெண் ஒருத்தி தன் புகுந்த வீட்டுக்கு செல்வதை இந்த பாடல் விளக்குகிறது. காய்மாண்ட தெங்கின் பழம் வீட என சீவக சிந்தாமணியிலும்,
குலைத்தெங்கம் சோலை சூழ் என தேவாரத்திலும், தளரா வளர்தெங்கு என மூதுரையிலும் தெங்கம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்குது. தெங்கு தெங்கம் என்ற வார்த்தையை கொண்டு சங்க இலக்கியங்களிலும் தொல்காப்பியத்திலும் பல குறிப்புகள் காணப்படுகின்றன. ஆனால் இடையாயார் தென்னை அணையர் என தென்னை என்ற வார்த்தை முதலில் நாலடியாரில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இளைய தேங்காயின் நீர் இளநீர். அளவா முற்றுன தேங்காய நெத்துன்னு சொல்றோம். அதனுடைய கெட்டியான ஓட்டை உடைத்தால் உள்ளே சுமார் 1 சென்டிமீட்டர் நீளத்திற்கு வெண்மையான பருப்பு இருக்கும். இதைத்தான் நாம சமையல்ல உபயோகப்படுத்துறோம். இந்த நெற்று அளவுக்கு மீறி முத்துனா உள்ள இருக்கிற நீர் முழுக்க வற்றி போயிடும். அதைத்தான் கொப்பரை தேங்காய்னு சொல்றோம். வற்றாத தேங்காய்களை வெயிலில் நன்றாக காய வைத்து கொப்பரை தேங்காய்களாக உருவாக்குவதும் உண்டு. ஏன்னா கொப்பரை தேங்காயிலிருந்து தான் தேங்காய் எண்ணெய் எடுக்கப்படுகிறது. தேங்காய் எண்ணெய் தயாரிக்க முதலில் நல்ல தரமான அழுகாத தேங்காய்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த தேங்காய்களை உடைத்து தண்ணீரை வெளியேற்றி நீர் முற்றிலும் வடியும் வரை கூடையில் அடுக்கி வைக்கிறார்கள். பிறகு கொப்பரையாக்குதல். அதற்கு நன்றாக நீர் வடிந்த தேங்காயை ஒரு தொட்டியில் கொட்டுகிறார்கள். இந்த தொட்டி 80 டிகிரி வெப்பநிலை நிலவும்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 80 டிகிரி வெப்பநிலையில் 12 மணி நேரத்திற்கு தேங்காய் அந்த தொட்டியிலேயே வைக்கப்பட்டு கொப்பரையாக்கப்படுகிறது. கொப்பரை தேங்காயிலிருந்து எண்ணெய் எடுக்க முடியும்னு கண்டுபிடிச்சது யாரு? யாருக்கும் தெரியல. ஆனா ஒண்ணு, காய்ந்த கொப்பரையிலிருந்து எண்ணெய் கிடைக்கும் அப்படிங்கிறத மனிதன் தெரிந்து கொண்ட நிகழ்வு அப்படிங்கிறது தற்செயலாகவோ அல்லது ஒரு விபத்தாகவோ தான் இருந்திருக்க முடியும். பல நூற்றாண்டுகளாக இந்திய ஆயுர்வேத மருத்துவத்துல தேங்காய் எண்ணெயோட பயன்பாடு இருந்துகிட்டு வருது. இதன் மூலமாக பல நூற்றாண்டுகளாக மனிதனால் உணவாகவும் மருந்தாகவும் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு நாம சொல்லலாம். 12 மணி நேரம் 80 டிகிரி வெப்பநிலையில் இருந்த அந்த தேங்காய்கள் கொப்பரையாகிறது. இந்த கொப்பரையான தேங்காய்களை ஓட்டிலிருந்து பிரித்தெடுப்பது அடுத்த பணி. பின்னர் இந்த கொப்பரையை மேல்நிலை தொட்டியில் சேமிப்பதற்காக எடுத்துச் செல்கிறார்கள். இங்கும் அது 80 டிகிரி வெப்பநிலையில் 2 to 3 நாட்களுக்கு வைக்கப்படுகிறது. பின்னர் ஒரு அரவை எந்திரத்தில் கொப்பரை சிறு சிறு துண்டுகளாக உடைக்கப்பட்டு செக்கில் கொட்டப்பட்டு நன்றாக அரைக்கப்பட்டு எண்ணெய் எடுக்கப்படுகிறது. பின்னர் எண்ணெய் ஃபில்டர் செய்யப்படுகிறது. பம்பிங் மூலம் 3 மேல்நிலை தொட்டிகளில் இது சேமித்து வைக்கப்பட்டு தேவையான அளவுக்கு ஏற்ப தேங்காய் எண்ணெய் பேக்கிங் செய்யப்படுகிறது. கிமுவில் இருந்தே மனிதன் தலைமுடிக்கு தேங்காய் எண்ணெய் நல்லது அப்படிங்கிறத உணர்ந்து உபயோகிக்க ஆரம்பிச்சிட்டான். உலகமெங்கும் தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெயாக மற்ற எண்ணெய்களை விட தேங்காய் எண்ணெய் தான் பல நூற்றாண்டுகளாக இருந்துகிட்டு வருது அப்படிங்கிறது ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம். தேங்காய் பற்றியும் தென்னை பற்றியும் தெரிஞ்சுக்க இன்னும் பல சுவாரஸ்யமான வரலாறுகள் இருக்கு. அந்த தகவல்களோடு மீண்டும் உங்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். பாய்.